அது நான் பேச வேணா, ரொம்ப கன்றாவியான பேச்சு அது. அதனால நான் பேசலை. என்னால் இப்போ பார்ட்டாக டிசெக்ட் பண்ணி இந்த அஃபென்ஸை பண்ணது உதயநிதினு என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் இந்த நிகழ்ச்சியிலே. அவ்வளோ கன்றாவியாக பேசியிருக்கிறதுனால நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. நான் என்ன சொல்கிறேன், என் தம்பி மிரட்டி வாங்கினானா இல்லை, ஏதோ ஒரு நாய் அனுப்பிச்சிருந்துச்சு 94,000 ரூபாய். அதுக்கு தம்பி அரெஸ்ட் பண்ணணுமா அவசியமா? இல்லை. ஃபோனில் ரூபா வந்துருச்சு. சாட்சியை கலைக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? இல்லை. 12 பேர் அதில் அரெஸ்ட் பண்ணல. ஆமாம். என்ன சொன்னாங்க? ட்ரையலை பார்த்துங்கன்னு சொன்னாங்கல்ல. போய் ட்ரையலை பார்த்துக்க. நீ பேசுனியா இல்லையான்றதெல்லாம் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ட்ரையல். இப்போவே எஃப்ஐஆர் ஸ்டேஜில் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? பிரைமா ஃபேசி வீடியோ ஆதாரம் இருக்கா இல்லையா? நீ தானே பேசுனதை பொதுவெளியில் ஒப்புக்கொள்ள கூட உங்களுக்கு துணிவில்லை. அட்லீஸ்ட் மார்க்கண்டேயனாவது பரவாயில்ல, அசம்பிளி உள்ள நடக்கிறதா தானே பேசினாரு. விஜயை எதிர்க்க வச்சுக்கிட்டே பேசலையே, ஏதாவது ஒன்று உருட்டினார். இது உன் குரலே இல்லை, டப்பிங் பண்ணாங்கன்ற. அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட தலைவர்கள் என்பதை உங்கள் தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்களே போய் புழுவிட்டு தப்பிக்க பார்க்குறாங்க, உங்களை காப்பாற்றுவார்களா என்பதை நீங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும். உதயநிதி கைது செய்யப்பட்டதை விட கைது செய்ய காவல்துறை வரும் நேரத்தில் அவர் கழிவறையில் இருந்தார் என்ற செய்தி தான் மிக முக்கியமாக ஊடகங்களில் விவாதிக்கப்படுகிறது. அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் திரு KP முனுசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு சார்? இந்த கைதை அதிமுக கண்டிக்கிறது. என் கழிப்பறை கூட போக விடாமல் தடுத்ததற்கா? அவரை கழிப்பறையில் வைத்து கைது செய்தது மிகவும் முக்கியமானது. கழிப்பறையில் வச்சு கைது அவர் சொல்றாரு. இப்போது இதுல இந்த நகைச்சுவையை தாண்டி செல்வி ஜெயலலிதாவினால் வளர்க்கப்பட்ட இந்த தலைவர்கள் உதயநிதியின் இந்த பேச்சை ஏற்றுக்கொள்கிறார்களா? அனுமதிப்பாரா ஜெயலலிதா? பெண்கள் விஷயத்தில் எப்படி கராராக செல்வி ஜெயலலிதா இருப்பார் என்பதை நான் பல நிகழ்ச்சிகளில் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். இதை நீங்கள் ஏன் டிஃபெண்ட் பண்ணணும்? இன்னொன்று, இது உங்க சொல்ல போனால் நாங்கள் செய்ய வேண்டியது இவங்க செஞ்சுருக்காங்கன்னு வரவே இருக்கணும். அப்போ இப்போ தெரியுதா, அதிமுக ஆட்சிக்கு வந்திருந்தால் உதயநிதியின் கைது ஒரு நாளும் நடந்திருக்காது. இப்போது இவர்கள் எல்லாம் கூட்டு களவாணிகள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருகிறதா? அதனால தான் பேசி அண்ணனை சிஎம்ஆக்கலான்னு பிளான் போட்டவரை போய் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களே பாவிகளா என்று அண்ணன் KP முனுசாமி அவர்கள் வந்து, ஏன் கழிப்பறையிலே வைத்து கைது செய்தீர்கள், வரவேற்பறையில் வைத்து ஏன் கைது செய்யவில்லை? அவர் அந்த நேரத்தில் கழிப்பறையில தான் இருந்தாரு என்று காவல்துறை வரும்போது உதயநிதி அவர்கள் கழிப்பறையில் ஒளிந்து கொண்டிருந்தார் என்ற செய்தியை உலகுக்கு பட்டவர்த்தனமாக பப்பரைக்கா என்று சொல்லியிருக்கிறார். சும்மா விட்டுருந்தா கூட அவார்டு பேர் நியூஸ் ஆகி கழிப்பறையில் கைது செஞ்சான்னு என்ன சார்? இவர்களின் உண்மையான முகம் எல்லாம் மக்களுக்கு தெரியட்டும், அதான் நல்லது. உதயநிதி அவர்கள்ட்ட போன புண்ணா இது மாட்டது வாய்ப்பு இருக்கா சார்? பல முக்கியமான உண்மைகள் கிடைக்கும். இரவு 3 மணி வரை என்ன செய்து கொண்டிருந்தார் என்ற விவரங்கள் கிடைக்கும். அமலாக்கத்துறைக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் பல்வேறு ஆதாரங்கள் கிடைக்கும். ஸோ இந்த ஃபோனை பறிமுதல் செய்து உடனடியாக தடயவியல் பரிசோதனைக்கு அனுப்பினால் பல தகவல்கள் கிடைக்கும். திமுகவை முடிப்பதற்கு அந்த தொலைபேசி ஒன்றே போதும் என்பதை ஆலோசனையாக இந்த அரசுக்கு இந்த நேரத்தில் இலவசமாக சொல்லிக் கொள்கிறேன். யாராவது ஒருவர் அந்த நிகழ்ச்சியின் போது கத்திய அந்த தொண்டரே, அண்ணன் கரெக்டாக 3வது நிமிஷத்தில் கத்துறேன்னு என்று ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கலாம். இல்லை முன்பே கூட இப்படி பேச வேண்டும் என்று யாராவது சொல்லியிருக்கலாம். ஸ்கிரிப்டா இருக்கலாம். அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷனில் தாங்க கண்டுபிடிக்க முடியும். இப்படி தானே சொன்னீங்க. அதனால ஒன்றும் இல்லை, அந்த நீலாங்கரை ஏரியாவில் இருக்க அத்தனை பேர் ஃபோனையும் சீஸ் பண்ணோம், விடக்கூடாது. பாவம் சார், மாசு அவர்கள்லாம் தாவே கரசு ஒளிய முன்னாடி அவர் ஃபோனை சீஸ் பண்ணால் யார் அந்த சார் என்பதாவது தெரிய வரும். எப்படி தூக்கு அவனை என்று தூக்கி அவன் ஃபோனை பிடிங்கிருந்தா அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தாரு. அதுக்கு போதும், பல செக்ஷனை போடலாம்ப்பா. என்னப்பா நமக்கு போடாத செக்ஷனா?